முக்கிய குறிப்புகள். 7ஆம் அத்தியாயம் லேவியர் அதிகாரம் கொழுப்பு மற்றும் இரத்தத்தை சாப்பிடுவதை பற்றி தடை செய்வதை பற்றி பேசுகிறது. ஏனென்றால் இரத்தத்தை உட்கொள்ள கூடாது என்ற வலியுறுத்தல் உயிர் கடவுளுக்கு சொந்தமானது என்ற கருத்துடன் எதிரொலிக்கிறது. இந்த அத்தியாயம் வழிபாட்டு செயல்களாக காணிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் மற்றும் பக்தியை வெளிப்படுத்துவதிலும் அவருடன் ஒற்றுமையை பேணுவதிலும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. இதை இப்போது நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்து இந்த காணிக்கைகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் சார் பிரேயர் பண்ற மாதிரி நன்றி பலி ஆண்டவருக்கு நாம் கொடுக்கும் உகந்த பலியாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கும். அத்தியாயம் 7-8 ஆரோன் மற்றும் அவரது மகன்களின் நியமனம் மக்கள் சார்பாக கடவுளுக்கு சேவை செய்வதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பை பற்றி பேசுகிறது. 9ஆம் அதிகாரம் லெவிட்டிகஸ் பாதிரியாரான ஆரோனின் முதல் செயல்களை விவரிக்கிறது. அவர் தனக்காகவும் மக்களுக்காகவும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் செய்கிறார். கர்த்தர் எல்லா மக்களுக்கும் தோன்றிய மகிமை மற்றும் பலிபீடத்தில் உள்ள காணிக்கைகளை எரிக்க அவரது முன்னில் நிறைந்த நெருப்பு வெளிவருவதுடன் அத்தியாயம் முடிவடைகிறது. இது பாதிரியர் சேவையை நிறுவுவதற்கான சக்தி வாய்ந்த உறுதி பாடமாகும். 10ஆம் அதிகாரம் ஆரோனின் மகன்களான நாதாப் மற்றும் அபிஹூவின் மரணம் நாம் படிக்க கேட்டோம். கடவுளை அணுகுவதின் புனித தன்மையை இந்த அதிகாரம் கூறுகிறது. அவருடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நினைவூட்டுகிறது. அவர்களின் மரணங்கள் பாதிரியார் பாத்திரத்தின் கனத்தையும் கடவுளின் பரிசுத்தத்திற்கான முழுமையையும் மரியாதையையும் காட்டுகிறது. So Amen and Leviticus chapter 10 completed. So இன்றைக்கான கேள்விகள். ஏழாம் அதிகாரம் 3ஆம் வசனம். What part of the guilt offering was first mentioned to be offered when killed? கொலை செய்யப்பட்ட போது குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும் என்று முதலில் குறிப்பிடப்பட்டது எதை பற்றி? 3ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொழுப்பு முழுவதையும் அதன் கொழுப்பு வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் இரு சிறுநீரகங்களையும் அவற்றின் குடலோடு சேர்ந்த கொழுப்பையும் சிறுநீரோடும் கல்லீரல் மேற்கு சொல்லி எடுத்து ஒப்படைக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. Next question, Leviticus 7:11-12. 7ஆம் அத்தியாயம் 11-12. What does the peace offering mentioned here entail? இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள சமாதான பலி எதை உட்படுத்துகிறது? 7ஆம் அதிகாரம் 11-12. அவர் நன்றி கடனாக ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನದ ಬಲಿಯನ್ನು ಸರ್ವೇಶ್ವರನಿಗೆ ಅರ್ಪಿಸಲು ಆಶಿಸಿದರೆ ಆ ಬಲಿ ಪ್ರಾಣಿಯ ಸಮೇತ ಎಣ್ಣೆ ಮಿಶ್ರವಾದ ಹುಳಿಯಿಲ್ಲದ ಹೋಳಿಗೆಗಳನ್ನು, ಎಣ್ಣೆ ಹಾಕಿದ ಹುಳಿಯಿಲ್ಲದ ಕಡುಬುಗಳನ್ನು ಹಾಗೂ ಎಣ್ಣೆಯಿಂದ ಪೂರ್ತಿಯಾಗಿ ತೋಯಿಸಿದ ಗೋಧಿ ಹಿಟ್ಟಿನ ಹೋಳಿಗೆಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು. ಆಮೆನ್. Thanksgiving and free will offering, நன்றி கடன். Next question. What else must be offered with the Thanksgiving peace offering? Chapter 7 verse 13. புளித்த மாவினால் செய்த நெய் அப்பங்களை நன்றி பலியோடு கடனாக செலுத்த நல்லொரு பலி நேர்ச்சியாக கொண்டு வருவார். கடன் நன்றி பலியாகவும் நேர்ச்சியாகவும். Correct. Along with it, what must be offered in 7 chapter 13 verse, leavened bread, புளித்த மாவினால் செய்த நெய் பங்கங்களும் நன்றி கடனாக செலுத்தும் நல்லுறவு பலியையும் நமக்கு நேர்ச்சியாக அவர் கொண்டு வருவார். Very good. Thank you, sir. Next, chapter 7 verse 16. Should the peace offering be a vow or a voluntary offering? What should be its fate? சமாதான காணிக்கை ஒரு நேர்ச்சியாக அல்லது தன்னார்வ காணிக்கையாக இருந்தால் அதன் கதி என்னவாக இருக்கும்? 7:16. நேர்ச்சை பலி ஒரு பொருத்தனையாக தன்னார்வ பலி இருந்தால் அதை படைக்க நாளில் எஞ்சியதை மறுநாளில் உண்ணலாம். இது என்னன்னு கேட்டா, நம்ம இது நம்ம யாரோ ஒப்பு கொடுக்கணும், அவங்க அதை சாப்பிடலாம். எஞ்சியது மறுநாளில் நேர்ச்சி பலியாகும், பொருத்தனை பலியாகும், தன்னார்வ பலியாக இருந்தால் மற்றதை சாப்பிடுவான்னு சொல்றாங்க. அதனால எஞ்சி இருந்ததை மறுநாளில் உண்ணலாம் என்று சொல்லப்படுகிறது. Amen. Yes, thank you, sir. Next question, chapter 8 verse 4.
8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். How did Moses respond to what the Lord commanded him regarding the consecration ceremony? திருநிலைப்பாடு சம்பவத்தை குறித்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதற்கு மோசே எவ்வாறு பதிலளித்தார்? ஆரோனையும் அவருடைய முதல்வரை வரவழைத்து தண்ணீரில் குளிக்க செய்தார். உள்ளங்கை உடுக்க செய்து இடைக்கச்சியும் கட்டி மேலேங்க அணிவித்து ஏப்போதை அவர் மேல் போட்டு ஏப்போதின் கைவண்ணப்பட்டை அவருக்கு கட்டி மார்பு பட்டையும் அணிவித்து அவர் ஊரியும் தும்மியும் ஆகியவற்றை வைத்து தலைப்பாகை அணிவித்து பாகையின் மேல் முன்பக்கம் புனித பொன் முடியான பொற்பட்டத்தையும் கட்டினார். மோசே ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். இவ்வாறாக செய்தார். எஸ், அவ்வளவுதான். மோசே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தார். He did as the Lord told him. Thank you, sir. Next question, chapter 8 verse 10. 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். What did Moses do with the anointing oil? அபிஷேக தைலத்தை மோசே என்ன செய்தார்? எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பொழி செய்து புனிதப்படுத்தினார். Amen. Moses anointed the tabernacle and everything in it with the anointing oil. Thank you, sir. Next, chapter 9 verse 1. 9ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம். On what day did Moses call Aaron, his sons and the elders of Israel after the consecration period? திருநிலைப்பாடு காலத்திற்கு பிறகு மோசே ஆரோனையும் அவரது மகன்களையும் இஸ்ரேலின் மூப்பரையும் எந்த நாளில் அழைத்தார்? 8ஆம் நாளில். Correct. 8th day. He called them all on the 8th day. Thank you. Next, chapter 9 verse 4. 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Moses mentioned that the Lord would appear to them that day. What offering did he specifically tell them to bring? அன்றைய தினம் கர்த்தர் அவர்களுக்கு தோன்றுவார் என்று மோசே குறிப்பிட்டிருந்தார். என்ன காணிக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லொரு பலிக்காக காளையும் ஒரு ஆட்டுக்கிடாயும் எண்ணெயோடு கூடிய உணவு படல்களும், அதாவது எண்ணெயோடு சேர்ந்து வரணும், ஏனெனில் இந்த ஆண்டவர் உங்களுக்கு தோன்றுவார் சொன்னார். நல்லுறவு பலிக்காக ஒரு காளையும் ஆட்டுக்கிடாயும் எண்ணெயோடு கூடி வர வேண்டும் சொன்னார், உணவு படல்களோடு. Thank you, sir. Next, chapter 10 verse 1. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Who offered unauthorized fire before the Lord which he had not commanded them? கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அக்கினியை அவருக்கு முன்பாக செலுத்தியவர் யார்? 2 பேர், அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. நாதாபும் அபிகூவும். Correct. Thank you. Last, next question. What happened to the men after they offered unauthorized sacrifice? Chapter 10 verse 2. அனுமதியின்றி துப்பாக்கி சூடு நடத்திய ஆண்களுக்கு என்ன நடந்தது? உடனே ஆண்டவரின் நெருப்பு விரைந்திருந்து அவர்களை விழுங்கியது, சாப்பிட்டுருச்சு. ஆமென். ஆண்டவர் முன்னிலேயே மடிந்தனர், போயினர். Correct. Next question, chapter 10 verse 3. What did Moses say? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். What did Moses say to Aaron after Nadab and Abihu died before the Lord? நாதாபும் அபியூவும் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்த பின்பு மோசே ஆரோனிடம் என்ன சொன்னார்? என்னை நோக்கி அணுகி வருவர் மூலம் என் தூய்மையை வெளிப்படுத்துவேன். தூய்மையை வெளிப்படுத்த சொல்லியிருக்கார். எல்லா மக்களுக்கு முன்பாக நான் மாட்சி உரிவேன் என ஆண்டவர் வைத்தது பொருள்தான். அதாவது கடவுள் நெருங்கி வரும்போது தூய்மையை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். Amen. Thank you, sir. Last question for the day, chapter 10 verse 11. 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். What was Aaron charged to teach the children of Israel? இஸ்ரேல் புத்திரருக்கு என்ன கற்பிக்கும்படி ஆரோன் நியமிக்கப்பட்டார்? 10:11. இஸ்ரேல் மக்களுக்கு கூறி அறிவித்து அவருடைய எல்லா சட்டங்களையும் நீங்கள் மக்களுக்கு போதிக்கும்படி இதுதான் என்னுடைய இன்றும் உள்ள நியமமாக, இன்னைய நாள் வரைக்கும் எல்லா சட்டங்களையும் மக்களுக்கு போதியுங்கள் என்று கூறி அறிவித்தார். Statutes which the Lord had spoken to Moses, all the commandments to be followed. Yes. Thank you so much, sir. இது லெவிட்டிக்கஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், நம்ம படிக்கிறது கூட இல்ல. ரொம்ப அழகா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ணி, லவ்லி. Thank you so much, sir. Thanks to all the families. God bless. Good night. Thank you, ma. Thank you. Thank you.